கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் சின்னசாமி மைதானம் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி உட்பட 11 பேர் இறந்தனர். 47 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். காயமடைந்தோரின் செலவுகளை அரசு ஏற்கும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று நடந்த நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் நடந்த விபத்து மிகவும் மனதை பிழிகிறது. துயரமான இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் உங்கள் அனைவருடனும் என் எண்ணங்கள் இருக்கின்றன. துயர சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த பாராட்டு விழாவில் ஆர்சிபி அணி வீரர்களை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பல ரசிகர்கள் மயங்கி விழுந்தனர். இதுவரை 11 ரசிகர்கள் இறந்துள்ளனர். பலர் கவலைக்கிடமாக உள்ளனர். இந்த சம்பவத்திற்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் பாதுகாப்புக்காக 5000 போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் திரண்டதால் தான் உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக விளக்கமளித்தார். பெங்களூரு நெரிசல் சம்பவத்துக்கு கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் வெற்றி பேரணியை நடத்த அரசு அவசரம் காட்டியதுதான் இதற்கு காரணம். காங்கிரஸ் அரசு விளம்பரத்தில் அதிக ஆர்வம் காட்டுகிறது. பொறுப்பற்ற நிர்வாகத்தை கண்டிக்கிறேன் என்று கர்நாடக மாநில பாரதிய ஜனதா தலைவர் விஜயேந்திரா கூறியுள்ளார். அசாம், சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா முதலான வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், லடாக், யூனியன் பிரதேசம் மற்றும் பனி சூழ்ந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி இந்த கணக்கெடுப்பு நடைபெறும். நாடு முழுவதும் மற்ற பகுதிகளில் மார்ச் 1, 2027 கணக்கெடுப்பு துவங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 12 வரை நடைபெறும் என பார்லிமென்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். வீட்டில் மூட்டைகளில் பணம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிக்கிய அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசி வருவதாகவும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அவரை பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பார்லிமென்ட் விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மாலிஸ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டு உறவுகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் கன்சோலி பஸ் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பஸ்கள் எரிந்து நாசமானது. தீப்புகை விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றன. தீ அணைப்பு வாகனங்கள் உடனடியாக வந்து தீ அணைத்ததால் மற்ற பஸ்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தின் பல்வேறு ஊராட்சிகளில் அரசு கட்டடங்களை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். குண்டுபெரும்பேடு கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்த நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் வந்து அமைச்சர் என்ன செய்துவிட்டார் என கேள்வி எழுப்பினார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. உடனே அமைச்சர் அன்பரசன் காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். சத்தியமங்கலம் அரியப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் கந்தசாமி திமுக ஈரோடு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். அவருடைய நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷம் கறி விருந்துடன் தனியார் மண்டபத்தில் நடந்தது. மதுபோதையில் வந்த கந்தசாமி அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டார். பெண் அளித்த புகாரில் சத்தியமங்கலம் போலீசார் கந்தசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு அரசு மாநில சிவில் மற்றும் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பண்டிகை முன்பணத்தை 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கு நன்றி. மேடையில் உயிரே உறவே தமிழே என பேசுவதன் முழு அர்த்தத்தையும் இப்போது உணர்வதாக தக் லைஃப் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். முதல் முறையாக பெங்களூரு அணி IPL சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இதற்காக பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு அணிக்கு கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் பங்கேற்க ஸ்டேடியத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி பல ரசிகர்கள் மயங்கி விழுந்தனர். இதுவரை 11 ரசிகர்கள் பலியாகியுள்ளனர் என தெரியவந்துள்ளது. ஸ்டேடியத்தில் மயங்கிய இன்னும் பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர்.
பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த பாராட்டு விழாவில் ஆர்சிபி அணி வீரர்களை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பல ரசிகர்கள் மயங்கி விழுந்தனர். இதுவரை 11 ரசிகர்கள் இறந்துள்ளனர். பலர் கவலைக்கிடமாக உள்ளனர். இந்த சம்பவத்திற்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் பாதுகாப்புக்காக 5000 போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் திரண்டதால் தான் உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக விளக்கமளித்தார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 12 வரை நடைபெறும் என பார்லிமென்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை 4302 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 44 பேர் இறந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் 4 பேரும், டெல்லி, தமிழகம் மற்றும் குஜராத்தில் தலா ஒருவரும் என மொத்தம் 7 பேர் இறந்துள்ளனர். 276 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாட்டில் உள்ள மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 4026 ஆகும். அதில் கேரளாவில் மட்டும் 1416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் 35% பேர் கேரளாவில் உள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக பதற்றப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முதியவர்கள், கர்ப்பிணிகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றார். தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் அதிகமாக இருந்தாலும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிவதற்கும் உத்தரவிடப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு மாநில சிவில் மற்றும் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பண்டிகை முன்பணத்தை 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என உறக்கச் சொல்லி மக்களின் உணர்வுகளை கைத்தட்டல்களாகவும் மக்களால் அதிகம் பகிரப்பட்ட காணொலியாகவும் மாற்றிய MP கனிமொழிக்கு வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இந்திய நாட்டுக்கான குரலாக தமிழகத்தின் அன்பு மொழியை, ஒற்றுமை மொழியை பேசிய கனிமொழியை கண்டு பெருமை கொள்கிறேன் என்றார். தருமபுரி மாவட்டத்தில் மனு கொடுக்க வந்த ஜெயராமன் என்ற விவசாயி தீக்குளித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. மக்களின் எந்த புகாருக்கும் அரசு செவிசாய்ப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் மனதில் இருந்த சந்தேகத்தை அண்ணாமலை அழுத்தமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டியது முதல்வரின் கடமை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவசரமாக குறுகிய காலத்திற்குள் வழக்கை முடித்தோம் என்று பெருமை பேசும் தமிழக அரசு ஏன் ஞானசேகரன் ஒற்றை ஆளாக முன்னிறுத்தப்பட்டார் என்ற கேள்விக்கும் விடை அளித்தே ஆக வேண்டும் என வலியுறுத்தினார். முருகன் மாநாடு மிகப்பெரிய அளவில் அனைவரின் ஆதரவோடு நடைபெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அமைச்சர் சேகர்பாபு நல்ல ஆன்மீகவாதி. சபரிமலை கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருகிறார். ஆனால் அவர் இருக்கிற இடம் அப்பேற்பட்ட இடமாக உள்ளது. அதனால் அவ்வாறு பேசுகிறார் என அவர் கூறினார். எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கு நன்றி. மேடையில் உயிரே உறவே தமிழே என பேசுவதன் முழு அர்த்தத்தையும் இப்போது உணர்வதாக தக் லைஃப் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழை உயர்த்தி பேசினால் நாங்கள் வரவேற்போம். ஆனால் ஒரு மொழியை சிறுமைப்படுத்தி ஒரு மொழியை உயர்த்தி பேசினால் தேவையில்லாத விவகாரங்கள் வரும். அதைத்தான் கமல்ஹாசனும் செய்துள்ளார் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் கூறினார். மொழி விவகாரத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்பதை யாரும் விரும்பவில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியில் இருந்துதான் தெலுங்கு, மலையாள மொழிகள் வந்தது. கமல் சொன்னதில் எதுவும் தப்பில்லை என்றார். தமிழகத்தில் மாம்பழ விளைச்சல் அதிகரிப்பால் அதன் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். தங்கள் கட்சி கொடிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை. தாவேக கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கு தொடர்ந்தது. பல தகவல்களை மறைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மனுவை உச்சபட்ச அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது.
கனடா நடத்தும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய அனுமதித்ததற்கு அடுத்தபடியாக இது மற்றொரு வெளியுறவு கொள்கையின் தோல்வி என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். 6 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படாதது ஒரு ராஜதந்திரத்தின் பின்னடைவு என்றும் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக 75,000 MBBS இடங்கள் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புக்கான இடங்களை 45,000 1.18 லட்சமாக அதிகரித்ததாக கூறினார். நீதிபதிகள் ஓய்வு பெற்றவுடன் அரசு பதவிகளை ஏற்றுக்கொள்வது, தேர்தலில் போட்டியிடுவது போன்ற செயல்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைக்கிறதா? நான் ஓய்வு பெற்ற பிறகு ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என்கிறார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி B.R. கவாய். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஹுஷன் பிரீத் சிங், ஜஸ்பால் சிங், அம்ரித்பால் சிங் ஆகிய 3 பேர் கடந்த மாதம் ஈரானுக்கு சென்றனர். அங்கு 3 பேரும் காணாமல் போகினர். ஈரான் நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய தூதரக அதிகாரிகள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். 1 மாதத்திற்கு பிறகு ஈரானில் காணாமல் போன இந்தியர்கள் 3 பேரும் தெஹ்ரானில் போலீசாரால் மீட்கப்பட்டனர். இதனால் ஈரானில் நீடித்த 1 மாத மர்மம் விலகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் வரி மற்றும் செலவு மசோதாவிற்கு எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மன்னிக்கவும், ஆனால் என்னால் இனி இதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த மிகப்பெரிய செலவு மசோதா ஒரு அருவருப்பானது. இதற்கு ஓட்டளித்தவர்கள் வெட்கப்படுகிறார்கள். நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அது உங்களுக்கும் தெரியும் என மஸ்க் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடு மற்றும் கட்சி அலுவலகம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இதனால் கட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கேயே அவர் நடத்தி வருகிறார். கிழக்கு கடற்கரை சாலையிலேயே விஜய் நிகழ்ச்சிகளை நடத்துவது சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளதால் தாவேக்கவினர் விரக்தி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலத்தில் வரும் 11ஆம் தேதி துவங்க உள்ள வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு தொடர்பான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், முத்துசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று விமர்சித்த அமைச்சர் பன்னீர்செல்வம் பருவகால மாற்றங்களை தாங்கி வளரும் பயிர்களை கண்டறிந்து வருவதாகவும் தெரிவித்தார். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பங்கேற்பார்கள் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இதில் அரசியல் கிடையாது. இதை அரசியலாக எடுத்துக்கொண்டாலும் ஆட்சேபனை இல்லை என அவர் கூறினார். தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு கடும் அதிருப்தி உருவாகியுள்ளது. இதனால் திமுக கூட்டணியை பலப்படுத்த தேமுதிக ஆதரவு தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. தமிழகம் முழுதும் தேமுதிகவுக்கு 2.6% ஓட்டுகள் உள்ளன. குறைந்தபட்சம் 85 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றிக்கு தேமுதிக ஓட்டுகள் கை கொடுக்கும் என உளவுத்துறையும் கூறியுள்ளது. அதனால்தான் தேமுதிகவை வரவேற்க காத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் தாவேக்க சார்பில் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தாவேக்க தலைவர் விஜய் பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாங்கள் துடிப்புடன் மக்கள் பணியாற்றிட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என வாழ்த்தினார். பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தங்களின் அரசியல் மற்றும் சமுதாய பணிகள் மேன்மேலும் தொடர்ந்திடவும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திட இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். டாஸ்மாக் ஊழல் வழக்கை விசாரித்த சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ், துணை இயக்குநர் கார்த்திக் தாசரி ஆகியோர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வருமான வரித்துறையில் இருந்து அயல் பணியாகத்தான் அமலாக்கத்துறையில் பணியாற்றி வந்தனர். தற்போது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு கோர்ட் தடை விதித்துள்ளதால் இருவரும் மீண்டும் வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 215 பேர் வரை சிகிச்சையில் உள்ளனர். அதில் 100க்கும் மேற்பட்டோர் சென்னையில் வசிப்பவர்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வீரியமில்லாத கொரோனா என்றாலும் வைரஸ் மீதான பிந்தைய பாதிப்புகள் இருப்பதால் அலட்சியம் காட்ட வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.
சாதாரண கட்டணம் 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், மாணவர் கட்டணம் ரூபாய் 30 ரூபாய் 40 உயர்த்தப்பட உள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்ற பெங்களூரு அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த கனவை பல ஆண்டுகளாக சுமந்து வந்த கிங் கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமானது என வாழ்த்தினார். மேலும் அடுத்த சீசனில் CSK சிறப்பான கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பொன்னேரியில் புதிதாக கட்டப்படவுள்ள அரசு கட்டடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவின் போது அர்ச்சகரிடம் அருகம்புல் இல்லாமல் பிள்ளையாரா என அமைச்சர் நாசர் கேட்டார். அதிகாரிகள் அருகம்புல் கொண்டு வந்த பின்னர் பூஜை தொடங்கி வைக்கப்பட்டது. முசிறி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் பயன்பாடற்று இருந்த முட்புதர்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக மாறியது. அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்தனர். முசிறி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பைபாஸ் சாலையில் சென்ற சுற்றுலா வேன் ஒன்று டயர் வெடித்து நின்றிருந்த சரக்கு லாரியின் மீது மோதியது. இதில் ஒருவர் இறந்தார். 21 பேர் படுகாயமடைந்தனர். வத்தலகுண்டு போலீசார் விசாரிக்கின்றனர். IPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி 2 வீலரில் சென்ற இளைஞர்கள் சிலர் அரசு பஸ்ஸை நிறுத்தி பட்டாசுகளை வெடித்தும் குட்டிக்கரணம் அடித்தும் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தின் மேலே 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக்கில் RCB என கத்தி கூச்சலிட்டனர். இளைஞர்களின் அட்ராசிட்டியால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஏரியின் மொத்த நீர்மட்டம் 47.50 அடியையும் எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்வரத்து வினாடிக்கு 191 கன அடியாக உள்ளது. உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 50 கன அடி நீர் அனுப்பப்பட்டு வருகிறது. திருச்சியில் பாஜக நிர்வாகிகளுக்கான 11வது பயிற்சி கூட்டம் நடந்தது. இளைஞர் அணி தேசிய செயலாளர் ரோஹித் ஷெஹாத் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். விமான நிலைய ஓடுபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற இடி ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதுவரை பட்டாசுகள் வெடித்து ஒலி எழுப்பி பறவைகள் விரட்டப்பட்டு வந்தன. அதில் 100% பலன் எட்டாததால் புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள தக் லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு நாளை ஒரு நாள் அனுமதி அளித்துள்ளது. முதல் காட்சி காலை 9 மணிக்கு தொடங்கி இறுதி காட்சியை இரவு 2 மணிக்குள் முடிக்க வேண்டும். சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் நாளை மொத்தம் 5 காட்சிகளை திரையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவள்ளி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பூவிருந்தவள்ளி பணிமனை முதல் போரூர் வரை 9.5 கிலோமீட்டருக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கப்படுகிறது. போரூரில் இருந்து பூவிருந்தவள்ளி பணிமனை நோக்கி ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெறும். கோவையில் தெற்கு தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை DGP சீமா அகர்வால் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய 5 மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தீயணைப்புத்துறை அதிகாரிகளின் தேவைகளை கேட்டறிந்த சீமா அகர்வால் அலுவலகத்தில் உள்ள தீயணைப்பு உபகரணங்களையும் பார்வையிட்டார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறினார். அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளிலும் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை எங்களது விருப்பம் என்றும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் உள்ள மயில் மொக்கை என்னும் இடத்தில் மீன்பிடிக்க வலை விரித்து காத்திருந்த ஜார்ஜ் என்பவரை வனத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று மிதித்தது. இதில் ஜார்ஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். சிறுமுகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். மதுரையில் கோரிப்பாளையம், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், பழங்காநத்தம், காலவாசல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குப்பன் என்பவர் பழைய இரும்பு கடை வைத்துள்ளார். கார் உதிரி பாகங்கள் வைத்திருந்த இடத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாக்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் பொக்கனாரேந்தல் ஸ்ரீ மலைமில் சாத்தார் உடையார் ஐயனார் கோயில் 59ஆம் ஆண்டு சமத்துவ எருது விடும் விழா விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 50 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. காளையர்கள் சீறி பாய்ந்த காளையர்களை அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தினர்.
சுற்றுவட்டாரத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் நாளை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என கூறியுள்ளது. தேனி மாவட்டம் உப்புத்துறை மலை கிராமத்தில் பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கையில் குழந்தைகளுடன் பெண்கள் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு இணைந்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு போராட்டம் முடிவுக்கு வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என சித்தர்கள் பேரரசு தமிழ் தேசிய இயக்க தலைவர் சங்கரையா அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கீழூர் கோக்கலாடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ய இருப்பதாக கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டு மாணவர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். 10ஆம் வகுப்பை முடித்து செல்லும் போது முதிர்வு தொகையுடன் மொத்த பணத்தையும் பெற்றுக் கொண்டு உயர்கல்விக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முன்வந்துள்ளனர். மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் 35 அடி உயரமுள்ள பிரதமர் மோடியின் கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. அதை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தியதால் பாஜகவினருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சி கலெக்டர் ஆபீஸில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் துணை கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடங்களில் விலங்குகள் குர்பானிக்காக வெட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி முட்டல் சுற்றுலா மையத்தில் மேம்பாட்டு பணிகளுக்காக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சுற்றுலா மையத்திற்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 2 நாள் பயிலரங்கம் நடந்தது. பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து வளமான பொருட்களை உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். வேலூர் கலெக்டர் ஆபீஸ் தேர்தல் பிரிவு குடோனில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் ஆகியவைகள் பாதுகாப்பாக உள்ளதா என கலெக்டர் சுப்புலட்சுமி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆய்வு செய்தார். 3500 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள், சின்னங்கள் பொருத்தும் இயந்திரங்கள் போன்றவற்றை பார்வையிட்டார். திருப்பத்தூர் எம்எல்ஏ நிதியின் கீழ் பேரம்பட்டில் சுமார் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. அதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. அப்போது அந்த நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை எம்எல்ஏ நல்லதம்பி தலைமையில் மாணவ மாணவிகள் சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து நூலகத்தில் வைத்தனர். எம்எல்ஏ நல்லதம்பி நூலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் செருவாவிடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பில் 5 மாணவர்கள் என்று புதிதாக சேர்ந்துள்ளனர். இந்த மாணவர்களை வரவேற்கும் விதமாக கிராம மக்கள் சார்பில் மாணவர்களுக்கு தலையில் பரிவட்டம் கட்டி பூமாலை அணிவித்து பூட்டப்பட்ட சேரட் வண்டியில் அமர வைத்து பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்தனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமரர் அறையில் இருந்த முதியவர் உடல் காணாமல் போனது. இதனால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். சோழவரம் அருகே நாய்கள் கடித்து குதறியதில் புள்ளிமான் ஒன்று காயமடைந்தது. அந்த மானை மீட்ட பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உணவகங்களில் பின்பற்ற வேண்டிய 14 வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் உணவு விற்பனை செய்தாலோ தயாரித்தாலோ உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உணவகத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கதவாளத்தைச் சேர்ந்தவர் பரந்தாமன். இவர் தனது காளைகளுக்கு நீச்சல் பழக்குவதற்காக காரப்பட்டு பகுதியில் உள்ள சின்ன ஏரிக்கு சென்றுள்ளார். அப்போது ஆழமான பகுதியில் காளைகளுக்கு நீச்சல் பழக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கி இறந்தார். நாளை முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று முதல் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் முட்டை பிரியாணி இடம் பிடித்துள்ளது. ஜனவரி மாதம் ஷங்கு என்ற குழந்தை தனது அங்கன்வாடி உணவில் உப்புமாவிற்கு பதிலாக
பிரியாணி, சிக்கன் வழங்க வேண்டுமென கேட்கும் ஒரு வைரல் வீடியோ வைரலாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 2025 மே மாதம் மட்டும் திட்டத்தில் 7,74,493 பேர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். இதற்கு முன் கடந்த ஜனவரி மாதம் 6.64 லட்சம் பயணிகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தது அதிகபட்சமாக இருந்தது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் அதிவேகமாக சென்ற தனியார் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற 2 வீலர் மீது மோதியது. அதே வேகத்தில் சென்று மின்கம்பத்தில் மோதி நின்றது. இதில் 2 வீலரில் சென்ற பால்ராஜ் என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. பஸ்ஸில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து ஏற்படுத்திய பஸ் டிரைவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை வீரபாண்டி போலீசார் தேடி வருகின்றனர். முகூர்த்தம், பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். கேரள மாநிலம் நெடுமங்காடு முகவூர் மகாவிஷ்ணு கோயில் குளத்தில் மூளையை தின்னும் அமீபாவின் எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குளத்தில் குளித்த 3 குழந்தைகள் அமீபாவால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுகாதாரத்துறையினர் குளத்தை சுற்றிலும் கயிறுகள் கட்டப்பட்டு எச்சரிக்கை பலகைகள் வைத்துள்ளனர். அமீபா தாக்குதலால் மக்கள் மத்தியில் பீதி நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த மார்த்தாண்டன் என்பவரை கொலை செய்வதற்காக நரேஷ், விக்னேஷ் ஆகியோர் யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளனர். இது பற்றி அறிந்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெஞ்சுரத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்த அண்ணாமலை பூரண உடல்நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,720 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,090 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆன்லைன் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில வினாடிகளுக்குள் புக்கிங் முடிந்தது. இந்த சூழலுக்கு காரணமான 2.5 கோடி போலி பயனர் கணக்குகளை IRCTC நிறுவனம் முடக்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வக்கணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசுந்தரி, வயது 64, ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். திடீரென ஓடிவந்த விஷ்ணு என்ற இளைஞர் மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பினார். அக்கம் பக்கத்தினர் விஷ்ணுவை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். காயமடைந்த மூதாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். விசாரணையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஜோதி மல்ஹோத்ராவுடன் தொடர்புடைய பஞ்சாப் யூடியூபர் கைதானார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விஷாரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுஷீலா, வயது 80, மாந்தோப்பில் நின்று கொண்டிருந்தார். அங்கு குடிபோதையில் வந்த 19 வயதான நந்தகுமார் சுஷீலாவை பலாத்காரம் செய்ய முயன்றார். சத்தம் போட்ட சுஷீலாவை கீழே தள்ளி தரத்தரவென இழுத்து சென்றார். பரிதாபமாக இறந்தார். ஆற்காடு நகர போலீசார் நந்தகுமாரை கைது செய்தனர். இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IPL இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனவு இறுதியாக நனவாகியுள்ளது. ஈசாலா கப் நம்தே. அற்புதமான ஆட்டங்களிலிருந்து அசைக்க முடியாத உற்சாகம் வரை இந்த வெற்றி கர்நாடகாவின் பெருமையை தூண்டியுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைத்தல், கழிவுநீர் வடிகால் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் 13 இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் MP கதிரானந்த் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் அடங்கிய கையேடுகள் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். 1315 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் செனாப் நதியிலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் உள்ளது.
இது நில அதிர்வு மற்றும் காற்று சக்திகளை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் பெற்றுத் தருவதாக நடக்கும் மோசடியை தடுப்பதற்காக வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை பக்தர்கள் அலிபிரியில் இலவச தரிசன டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு சனிக்கிழமை சாமி தரிசனம் செய்யலாம் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள 1200வது படியில் இலவச தரிசன டிக்கெட்டுகளை கட்டாயம் ஸ்கேன் செய்ய வேண்டும் என பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தீத்தாக்கிழவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோயில் வைகாசி உற்சவ விழா விமரிசையாக நடந்தது. அம்மன் வீதி உலா, பூக்குழி இறங்குதல், முளைப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல், பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகாமி சமேதரர் திருத்தளிநாதர் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக வேலாயுதசாமி மடத்திலிருந்து திருமண சீர்வரிசை எடுத்து வரப்பட்டது. இந்த விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி சூளைக்கரை மாரியம்மன் கோயில் வைகாசி தேர்விழா பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராமகிருஷ்ண பால விருந்தாலய கிருஷ்ண சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேகம் நாராயணன் நம்பூதிரி தலைமையில் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட ஹோமகுண்டத்தில் வைக்கப்பட்ட கலச நீர் அனைத்து கோயில் கும்பங்களுக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு கிராமத்தில் உள்ள மண்டியம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. மேளத்தாளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசையுடன் தண்டு மாலை கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் ஸ்ரீ வெயிலுக்கந்தம்மன் கோயில் வைகாசி பொங்கல் விழா விமரிசையாக நடந்தது. அக்னி சட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் வைபவம் இன்று நடைபெற்றது. மக்கள் பலர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதற்கு அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் ஜாபராப்பேட்டை கங்கையம்மன் கோவில் சிரசு விழா விமரிசையாக நடைபெற்றது. ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கங்கையம்மன் சிரசை வழிபட்டனர். ஊர் மக்கள் ஒன்று திரண்டு ஆடிப்பாடி உற்சாகமாக விழாவை கொண்டாடினர். மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்கொரியாவில் நேற்று அதிபர் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்தது. பதிவான ஓட்டுகள் உடனடியாக எண்ணப்பட்டன. எதிர்க்கட்சியான லிபரல் கட்சி வேட்பாளர் லீ ஜே மியூங் வெற்றி பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். கனடாவின் டொரண்டோவில் மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ஒருவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்களே எடுக்க முடிந்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் இருந்து ஆர்சிபி அணி வீரர்கள் கோப்பையுடன் பெங்களூரு வந்தனர். கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் ஏர்போர்ட்டுக்கே சென்று விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களை வரவேற்றார். ஆர்சிபி வீரர்களுக்கு வழிநெடுக ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. கோப்பையுடன் வீரர்கள் பெங்களூரு வந்தனர். அவர்களுக்கு கர்நாடக அரசு பாராட்டு விழா நடத்துகிறது. ஆர்சிபி அணி வீரர்களை காண விதானா சௌதாவுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். தமிழ் சினிமாவில் பழைய படங்களை ரீரிலீஸ் செய்யும் நிகழ்வு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே விஜய் நடித்த கில்லி, சச்சின் படங்கள் ரீரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்து 2000 எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா நடித்த குஷி படமும், 2005 பேரரசு இயக்கத்தில் விஜய் அசின் நடித்த சிவகாசி படமும் ரீரிலீஸ் ஆக உள்ளன. விரைவில் இவைகளின் ரிலீஸ் தேதியை அறிவிக்க உள்ளனர். ஜீனி படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகர் ரவிமோகன் அடுத்து கராத்தி பாபு படத்தில் நடித்து வருகிறார். இதனை முடித்ததும் டிக்கிலோனா, வடக்குப்பட்டி ராமசாமி படங்களை இயக்கிய கார்த்திக் யோகி இயக்கத்தில் ரவிமோகன் தானே தயாரித்து நாயகனாக நடிக்க உள்ளார். இப்படத்தில் நடிகரும் இயக்குநருமான எஸ்.ஜே. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார்.
இருவரும் முதன்முறையாக இணைந்து நடிக்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடிகை ராஷ்மிகா தமிழில் நடித்த சுல்தான் வாரிசு படங்கள் சரியாக போகவில்லை. ஆனால் இந்தியில் அவர் நடித்த அனிமல், தெலுங்கில் புஷ்பா 2 படங்கள் ஹிட்டானது. இதையடுத்து தமிழில் ஹிட் கொடுக்க வேண்டும் என்பதால் அடுத்து தனுஷுடன் அவர் நடித்த புபேரா படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். தெலுங்கு இயக்குநர் சேகர் கமுலா இயக்கியுள்ள இப்படத்தில் ராஷ்மிகாவுக்கு கவர்ச்சி ரோல் இல்லை என்றாலும் கதைக்கு தேவையான அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். நடிகையும் இயக்குநருமான ரேவதி மற்றும் சித்தார்த் ராமசுவாமி இணைந்து புதிய வெப் தொடரை இயக்கியுள்ளனர். இதில் பிரியாமணி, ஆரி அர்ஜுனன், சம்பத், அம்ரிதா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இதன் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் பிரியாமணியின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைப்புடன் கூடிய போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். குட் வைஃப் என்ற இந்த வெப் தொடர் தமிழ் உள்ளிட்ட 7 மொழிகளில் OTT-யில் வெளியாகிறது. மலையாள திரையுலகில் நடிகைகள் மீதான பாலியல் தொந்தரவு அரசு சார்பில் ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதன் விசாரணை அறிக்கை கடந்த ஆண்டு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அறிக்கையின் அடிப்படையில் பதியப்பட்ட 40 வழக்குகளில் 35 வழக்குகளை கேரள போலீசார் அவசரமாக முடித்துள்ளனர். இதுபற்றி அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனை குறிப்பிட்டு நடிகை பார்வதி வெளியிட்ட பதிவில், இந்த குழு அமைக்கப்பட்டதற்கான உண்மையான காரணம் பற்றி இப்போது நாம் கவனம் செலுத்தலாமா? அதில் என்ன நடக்கிறது? ஒன்றும் அவசரமில்லைதானே என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் படம் நாளை வெளியாகிறது. படவிழாவில் கன்னடம், தமிழ் மொழி தொடர்பாக கமல் பேசியது சர்ச்சையானது. இதற்கு நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்லியும் கமல் மறுத்தார். இந்த விவகாரத்தால் கர்நாடகாவில் பட வெளியீட்டை ஒத்திவைத்தனர். இதுபற்றி பேசிய கமல், இந்த படம் சர்வதேச அளவில் உருவாகியுள்ளது. தமிழகம் எனக்கு உறுதுணையாக உள்ளது. அதற்காக நன்றி சொல்கிறேன். மற்ற விஷயங்களை பிறகு பேசுகிறேன். உயிரே உறவே தமிழே என சொல்வதற்கான அர்த்தத்தை முழுவதுமாக உணர்கிறேன் என்றார். பிரபல தெலுங்கு இயக்குநர் பூரி ஜெகநாத் தமிழில் விஜய் சேதுபதியை வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். இதில் கதாநாயகியாக கபாலி படத்தில் நடித்த ராதிகா ஆப்தே நடிப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் அவர் மறுத்தார். இதற்கிடையே நடிகை நிவேதா தாமஸ் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளாராம். பாபநாசம், தர்பார் படங்களில் கமல், ரஜினியின் மகளாகவும், ஜில்லா படத்தில் விஜயின் தங்கையாகவும் நடித்துள்ள அவர் இப்படத்தின் மூலம் தமிழில் நாயகியாகிறார்.